பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மலையோ மலை, மலையோ மலை, பொங்கலோ பொங்கல் சொல்லும் மலையோ மலை. மும்பையில் ஒரு வாரம் மழை எல்லாம் மறந்து இன்றைக்கி அடித்து கொளுத்துது. மும்பையில் எப்போவுமே ஒரு 4 நிலமை நட்சத்திர கிழமெல்லாம் வரும்போது நல்ல திறந்து கண்டிப்பாக மழை வரும். இன்றைக்கி வந்து நாரல் பூர்ணிமானா பிள்ளையாரப்பா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும். அது மகாராஷ்டிராக்காரங்க ரொம்ப செழிப்பாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி ஐதீகம் கண்டிப்பாக வந்து மழை பெய்யும். இன்றைக்கி கடலில் வந்து நிறைய பேர் வேண்டி முழு தேங்காய் கொண்டு போய் சேர்த்துட்டு வருவாங்க. இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்லாம் அந்த கோழிக்காரங்க அந்த மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கடலை நம்பி வாழ்கிறாங்க. கடவுளை வந்து அவங்களுக்கு தெய்வம். இன்றைக்கி எல்லாருமே பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு கடலை பூஜை பண்ணுவாங்க. அதனால இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு தடவை நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்கள்லாம் வந்து அலிபாக்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நாங்கள் போயிட்டு வரும்போது கடலுக்கு பூஜை பண்ணாங்க. அந்த நேரம்லாம் நான் யூடியூப்லலாம் இல்லைல்ல, அந்த நேரம் ஃபோனு கையிலேருந்து நான் ஒரு மஞ்சள் மாக்கா மாதிரி இல்லைன்னா அதில் வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். அதெல்லாம் பழைய அந்த ஃபோன்லாம் போய் பல வருஷம் ஆகுது. இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ கடலும் என் பக்கத்தில் இல்லை, நானும் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னு சொன்ன மாதிரி கடல் பக்கத்தில் போக முடியாது. அதனால் இன்றைக்கி நாரல் பூர்ணிமா இன்றைக்கி கொண்டாடுறாங்க. பின்ன வந்து நாளைக்கு ரக்ஷாபந்தர், அதுக்காக கண்டிப்பாக மழை வரும். இப்போ பார்த்துக்கோங்க, மழையை பாருங்கள் சூப்பராக ஓஹோன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கு. என்ன தான் மழை வந்தாலும் நம்ம வேலையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. போகிறவங்க போவாங்க, வரவங்க வருவாங்க, நினைக்கிறவங்க நினைப்பாங்க. மக்களுக்கு மழை வந்தாலும் கஷ்டம், வெயில் வந்தாலும் கஷ்டம், குளிர் வந்தால் தான் கஷ்டம். இந்த மழை தான் என்ன செய்யும்? போங்கடா நீங்களும் உங்கள் வேலையும் பாருங்கள். நான் தான் செய்வேன். பேசுகிறாங்க, சரி பெய்கிறாங்க, வண்டி ஓட்டுறவங்க ஓட்டுறாங்க. இந்த ஒரு வாரம் மழை இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் பயங்கர வெக்கையாக இருந்தது. இப்போ நல்லா மழை பெய்யுது. நம்ம வாளியில் தண்ணி பிடிக்கலாம். காலையிலேயே நம்ம மகாராஷ்டிரர் ஒரு வாளி தண்ணி கொண்டாந்து வச்சுட்டாரு. 4-5 நாள் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் உங்கள் ஊரில் இப்போ மழையா வெயிலாக சொல்லுங்கள். போகிற போக்கில் உங்களுக்கு மழை பிடிச்சா ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழையை பிடிக்கும், நனைய பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அம்மா அவர்கள் நனைஞ்சிட்டே போகிறாங்க. அவன் வேலைக்கு போய்ட்டு வரப்போ நனைஞ்சிட்டே போகிறாங்க. எனக்கு மழையை ரொம்ப பிடிக்கும். கூடவே சளியும் பிடிக்கும், ஜலதோஷமும் பிடிக்கும். சும்மா மூஞ்ச பார்க்காதீங்க. இவ்வளோலாம் சொந்த தண்ணி வத்த மழையை பற்றி புகழ்ந்து பிரச்சனை. இன்றைக்கி என்ன கிழமை, மகாராஷ்டிராவில் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் சொன்னால அதனால ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஆமாம், முதல் தடவை பார்த்தா சர்க்கரையும் தட்டி விட்டுருங்க. தினம் உங்களுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி அம்மா லைக்கை போடுங்க, அம்மா சர்க்கரையை போடுங்க, அம்மா கிருபா பண்ணுங்கன்னு செஞ்ச வேண்டியதாக இருக்குது. செஞ்சுட்டு போங்க, இல்லைன்னா வச்சு செஞ்சுருவோம் உங்கள் எல்லாரையும். Tata, bye bye, love you, see you, support பண்ணுங்க. Bye.